அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான் கொலை வழக்கில் கிடைச்ச அந்த தீர்ப்பை பார்த்துட்டு எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா, இந்த வழக்கில் எப்படி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சதோ அதே போல் நம்ம பிள்ளைய எவன் என்ன பண்ணணும்னோ அத்தனை பேர்த்துக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கணும். அவனுக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த வழக்கில் எஃப்ஐஆரே போடாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த போலீஸ்காரங்களே குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும். அது மட்டும் இல்லாத போஸ்ட்மார்ட்டத்தில் பல உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். உடற்கூறாய்வு அப்படிங்கும் போது பார்த்திங்கனாக்க அந்த காயம் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, இந்த உயிர் எப்படி பிரிஞ்சுது, எதனால் பிரிஞ்சுது அப்படின்னு அனைத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியும் என்ன நடந்ததுன்னு வெளியே தெரியாமல் இருக்குது. பாப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லாமல் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இதுபோல் தண்டனை கிடைக்கணும். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சும் குற்றவாளிகளை காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது போல் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேம்மா, சட்டம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலனாலும் கண்டிப்பாக இயற்கை தண்டனை கொடுக்கும், கடவுள் தண்டனை கொடுப்பாரு. மன உறுதியோடு இருப்போம், அவனுங்களோட அழிவை நம்ம எல்லாரும் பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சாத்தான் குளத்தில் ஜெயராஜ் அப்படிங்கிறவர் பார்த்திங்கனாக்க அவருக்கு வயசு 59 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்திங்கனாக்க ஒரு ஃபோன் கடை, அதாவது மொபைல் ஷாப் வச்சுருக்கிறாரு. அதாவது கொரோனா அப்போது பார்த்திங்கனாக்க ஏதாவது காலையில் இத்தனை மணிக்கு கடை திறக்கணும், இத்தனை மணிக்கெலாம் கடை சாத்திடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த லாக்டவுன் அப்போ பார்த்திங்கனாக்க போலீஸ் அந்த பக்கமாக போயிருக்காங்க. போகும்போது பார்த்திங்கனாக்கா அவருடைய கடை திறந்து இருந்திருக்கு. இப்போது திறந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா போலீஸ் அவர்கிட்ட போயிட்டு, ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் கடை திறந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதன் மூலமாக அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல பார்த்திங்கனாக்க இந்த சாதாரண ஒரு வாக்குவாதம் மூலம்தாங்க ஜெயராஜ் மீது போலீஸ்காரங்களுக்கு கடும் கோபம் நீ போலீஸை எதிர்த்து பேசுவியா அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி 19/6/2020 கைது பண்ணி மாலை சாயந்தரம் 7 மணிக்கு பார்த்திங்கனாக்க கைது பண்ணி சாத்தான் கொலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அவருடைய பையன் ஃபெனிக்ஸ் என்னடா இன்னும் அப்பாவை காணோம், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு திட்டத்திட்ட இவங்க கைது பண்ணி அழைச்சிட்டு போனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார பார்த்திங்கனாக்கா அவருடைய மகனும் வந்துட்டார். அவருடைய மகனுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 வயசு சொல்கிறாங்க. அவர் போயிட்டு அப்பாவை காணும் அப்படிங்கும் போது அங்கே அக்கம் பக்கம் விசாரிச்சிருப்பார், இல்லைனா யாராவது சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இவர் பார்த்திங்கனாக்க இவரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அப்பாவை ஏன் கைது பண்ணி அழைச்சிட்டு வந்தீங்க, என்ன ஏது அப்படின்னு அவருடைய மகன் கேட்கும் போது பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு அவருடைய மகன் மீது பார்த்திங்கனாக்கா கோபம் வந்துருச்சு. அதாவது போலீஸ்கிட்ட நம்ம ஏதாவது சரியான முறையில் பதில் சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அவங்கள நம்ம எதிர்த்து பேசிடக்கூடாதான், அவங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே நம்ம தலையாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் காக்கி சட்டை போட்டவங்களுடைய நோக்கமாக இருக்குதுங்க. அப்படிங்கிறது தான் காக்கி சட்டை போட்டவங்க நோக்கமாக ஒரு சிலர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை யாரும் எதிர்த்து பேசிடக்கூடாது, நம்ம போலீஸு சரியாக பேசினா கூட, நம்ம முறைப்படி சட்டப்படி சரியாக பேசினா கூட அவங்களுக்கு கோபம் வந்துடுது. ஒரு சிலர் மட்டுமே இன்னமும் இது போல் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முன் உதாரணமாக தான் இனிமேல் யாரும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த போலீஸ்காரங்களுக்கு தண்டனை கிடச்சிருக்குங்க. அவருடைய பையன் பார்த்திங்கன்னா அவரும் போய் கேட்கும்போது அவர் மீது இந்த போலீஸ்காரங்களுக்கு கடும் கோபம் அவரையும் நீயும் ஏதாவது பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கைது பண்ணி அன்றைக்கி இரவு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 10 பேர் சேர்ந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்த்திங்கனாக்க சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அடிச்சிருக்கிறாங்க. கம்பியால் அடிச்சிருக்காங்க, குச்சியால் அடிச்சிருக்காங்க. அவங்க உடம்பு முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் காயங்கள் இருந்திருக்கு. ரத்தமும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ரத்தம் வந்திருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் ரத்தம் அதிகம் வந்த உடனே இந்த போலீஸ்காரங்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்த கேஸை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்து மீதும் பார்த்திங்கன்னா அவதூறு வழக்குகள் என்னென்ன செக்ஷன் போட முடியுமோ அத்தனை செக்ஷனையும் போட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கனாக்க அதாவது நம்ம கைது பண்ணிக்கிட்டு போனாலும் அந்த காவல் நிலையத்திலேயே அவங்கள வச்சிருக்க சட்டத்தில் இடம் கிடையாது. உடனே அவங்கள பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு கொண்டுட்டு போய்
விடணும். ஜெயிலுக்கு கொண்டுட்டு போய் அவங்கள ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கைது பண்ணிட்டு போனவங்கள உடனே வந்து அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவாங்க. அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள வந்து உடல் பரிசோதனை பண்ணுவாங்க. அப்படி தாங்க, அதாவது 20/6 அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா 20/6/2020 அன்னைக்கு பார்த்திங்கனாக்க இவங்க 2 பேர்த்தையும் அரசு மருத்துவமனைக்கு, அந்த சாத்தான் குளத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் இவங்களை உடல் பரிசோதனை பண்ணி இவங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கா, இவங்க ஜெயிலில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரு டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாதாங்க இவங்களை வந்து உள்ற வைக்கலாம். அந்த சாத்தான் குளம் அரசு மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டராக இருந்திருக்காங்க. அதாவது நம்ம ஆளை பார்க்கும் போதே தெரியும் ஒருத்தவங்க மீது காயம் இருக்கா இல்லையா, ரத்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆளை பார்த்தாலே எல்லாமே கண்டுபிடிக்கலாங்க. அவங்க பரிசோதனை பண்ணணும். உடம்புல வந்து நம்ம உடம்புல எங்கேயும் காயம் இல்லை அப்படின்னா அவங்க பரிசோதனை பண்ணுவாங்க. ஆனால் உடம்புல காயம் இருந்து அவ்வளோ ரத்தம் வந்திருக்கு, அப்படி இருந்து கூட பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் தகுதியாக இருக்கிறாங்க. இவங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் மருத்துவர் பார்த்திங்கனாக்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுமை பாருங்களேன். அதாவது ரத்தம் வர்றது நல்லாவே தெரியுது, அவ்வளோ ரத்தம் வருது, அவங்களால நிற்கக்கூட முடியல, அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பெண் மருத்துவர் என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த ரத்தம் வர்றது கூடமாங்க அவங்களுடைய கண்ணுக்கு தெரியல. இப்படி தாங்க நம்மளுடைய வழக்கில் பார்த்திங்கன்னா அந்த செவுத்தில், அந்த பள்ளிக்கூடத்தோட செவுத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் கைரேகை இருந்தது. அங்கே எத்தனையோ பேர் வந்து பார்த்தாங்க. ஆனால் அத்தனை பேர்த்துக்கும் ரத்தத்துக்கும் பெயிண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா நீங்களே சொல்லுங்கள். ஆனால் போலீஸ் என்ன ஆய்வறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் மட்டும் இல்லைங்க, ஒரு நீதி அரசர் கூட அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து அந்த கைரேகை வந்து ரத்தம் கிடையாது, அது வந்து ஒரு பெயிண்டு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் எப்படி பெண் மருத்துவர் வந்து அவங்க 2 பேர்த்து உடம்புலையும் அவ்வளோ காயங்கள் இருந்தும் அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ, அதே போல தாங்க நம்மளுடைய வழக்கிலையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த செவுத்தில் இருந்த அந்த இரத்தக்கரையை மறைச்சி இது ஒரு பெயிண்டு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க. இப்படி தாங்க நாட்டில் பல உண்மைகள் மறைக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெண் மருத்துவர் கொடுத்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போலீஸ்காரங்க அங்கே உள்ள நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நீதியரசர்கள் முன்னாடி ஒப்படைக்கணும். நீதியரசர்கள் முன்னாடி அவங்க கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஒப்படைப்பாங்க. ஒப்படைத்த உடனே அவங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு ஆட்களை பார்த்துட்டு அதன் பிறகு தான் அவங்க வந்து எந்த ஜெயிலில் போடணும் அப்படிங்கிறத எழுதுவாங்க. எத்தனை நாள் போடணும் அப்படிங்கிறத அங்கே உள்ள மாவட்ட அந்த நீதிமன்றத்தில் பார்த்திங்கனாக்க சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சாத்தான் குளத்திலே வந்து நீதிமன்றம் இருந்திருக்கு. அங்கவே வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து லாக்டவுன் அப்படிங்கிறனால நீதியரசர் அவர்கள் வந்து அவங்க வீட்டில் இருந்திருக்காரு. அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது நீதியரசர் அவர்களும் அவங்க 2 பேர்த்தையும் சரியாக பார்த்தாரா பார்க்கலையா, எந்த ஒரு கேள்வியும் கேட்டாரா கேட்கலையான்னு தெரியலைங்க. ஆனால் அவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களை வந்து பக்கமாக போட்டாக்கா அவங்க சொந்த பந்தம் போய் பார்ப்பாங்க, பல உண்மைகள் வெளியே வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தால் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, கோவில்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்து இவங்களை வந்து 15 நாள் இவங்களை வந்து ஜெயிலில் வைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாரு அங்கே உள்ள அந்த நீதியரசர். சாத்தான் குளத்தில் உள்ள அந்த நீதியரசர் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, கோவில்பட்டியில் வந்து இவங்களை 15 நாள் ரிமாண்டில் வைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாரு. இதன் அடிப்படையில் இவங்க 2 பேர்த்தையும் வந்து கோவில்பட்டியில் உள்ள அந்த சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஜெயிலர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பார்த்துட்டு என்னையா குத்து உயிரும் கொலை உயிரமா இப்படி தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க, இதை எப்படி இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, இவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு மருத்துவர் எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, நீதியரசர் அவர்கள் எப்படி இவங்களுக்கு வந்து 15 நாள் ரிமாண்ட் வைக்க சொல்கிறாங்க, இவங்க நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு போய் கோவில்பட்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் இவங்க 2 பேர்த்தையும் போயிட்டு சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே அங்கே யார் மருத்துவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்கடேஷ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டாக்டர் மருத்துவராக இருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு இவ்வளோ காயங்கள் இருக்குது, இந்த காயங்கள் எங்கெங்கே இருக்குது, எத்தனை காயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அரசு மருத்துவமனையில் அங்கே கோவில்பட்டியில் சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த காயம் வந்து எத்தனை இடத்து இருக்குது அப்படிங்கிறதையும் சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டாங்க.
போயிடுறாங்க. அதன் பிறகு கோவில்பட்டிக்கு அழைச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க 22ஆம் தேதி 22/6/2020 மாலை சாயந்தரமாக ஒரு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ஜெயராஜ் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பையன் ஃபெனிக்ஸ் வந்து இறந்து போயிடுறாரு. மறுநாள் காலையில் 23/6/2020 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் ஜெயராஜ் அவர்களும் இறந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் இறந்த உடனே தான் நாடே கொந்தளிச்சது. பொதுமக்கள் அனைவருமே வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் நீதி வேணும், கைது பண்ணிக்கிட்டு போய் 2 நாளில் எப்படி இறக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாடே வந்து கொந்தளிச்சதுங்க. அனைவரும் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் வெடிச்சது. இந்த போராட்டத்தின் காரணமாக தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருந்து தாமாகவே முன் வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நீதியரசர்கள், அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியரசர் பிரகாஷ் அவர்கள், நீதியரசர் புகழேந்தி அவர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாமாகவே முன் வந்து இந்த வழக்கு வந்து சரியான விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி, அதாவது போஸ்ட்மார்டம் 3 டாக்டர்களை வச்சு உடற்கூறாய்வு வந்து சரியான முறையில் நடக்கணும். அந்த உடற்கூறாய்வு வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி பதிவு கவரேஜ் பண்ணணும். இந்த காயங்கள் எப்படி வந்தது, எதனால வந்தது, உயிர் போனதுக்கு என்ன காரணம், அத்தனை தகவலும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு போடுறாருங்க. அதாவது யாரோட தலைமையில் ஒரு குழு போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் அப்படின்றவரோட தலைமையில் உத்தரவு போட்டிருந்தாங்க. நீங்கள் தான் வந்து இந்த வழக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிற அத்தனையும் கண்டுபிடிச்சி உண்மையான சர்டிஃபிகேட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த சாத்தான் குளத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த போலீஸ்காரங்களை வந்து சஸ்பென்ஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போது அந்த பாரதிதாசன் அவர்கள் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள போலீஸ்காரர் இன்னும் ஒருத்தர் மகாராஜன் அப்படிங்கிறவர் வந்து, நீ சரியான முறையில் விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு வந்து இடையூறாகவும் அச்சுறுத்தலாகவும் இருந்தார். பாரதிதாசன் அவர்கள் வந்து உடனே போயிட்டு நீதிமன்றத்திட்ட சொன்ன உடனே நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ போலீஸுங்க இருந்தால், அதாவது வந்து இடையூறுகள் இருக்கும், இந்த கேஸை நல்லா விசாரணை பண்ணி தீர்வு சொல்கிற வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆர்டிஓ கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படின்னு நீதிமன்றத்திலேருந்து உத்தரவு போட்டுட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பாரதிதாசன் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், உடற்கூறாய்வில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற அத்தனையும் செஞ்சிட்டாருங்க. மருத்துவர்களை வச்சு உடற்கூறாய்வு பண்ணிட்டாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாமே பண்ணின பிறகு பார்த்தீங்கன்னாக்க என்ன நடந்தது அப்படின்னா, இந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னு ஒரு தெளிவு கிடச்சிது. அதன் பிறகு நீதியரசர்கள் அவர்கள் வந்து நீதிமன்றத்திலேருந்து இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க, அப்போ தமிழக முதலமைச்சராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்போ தமிழக முதலமைச்சராக இருந்தார். அப்போ வந்து பொதுமக்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலீஸ்காரங்களை காப்பாற்ற பார்க்குறீங்க, இதுக்கு என்ன நீதி நியாயம் அப்படின்னு பல கேள்விகள் கேட்ட ஒரு காரணத்தால் நாங்கள் யாரையும் காப்பாற்ற விரும்பலை, யார் தப்பு பண்ணினாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரை காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை நான் சிபிஐயிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாருங்க. ஆனால் நம்ம வழக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர்கிட்டே போயிட்டு நேரில் மனு கொடுத்தோம். நம்ம தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் பாருங்களேன். நம்மளும் நீதிமன்றத்துக்கு போனோம், எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு டாக்டரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீதிமன்றத்துக்கு போனோம். நமக்கு டாக்டர் தர மறுத்தாங்க. என் பிள்ளைக்கு இன்னதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர்கிட்ட நம்மளுடைய வழக்கை கொண்டுகிட்டு போனோம். எந்த கொம்பனாக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான். ஆனால் இந்த நாள் வரைக்கும் அதுக்கான பதில் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். கேள்விக்குறியாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு இது நாள் வரைக்கும் தெரியல. ஏன் இந்த வழக்கை உடனே அவர் பார்த்தீங்கன்னா சிபிஐயிடம் ஒப்படைக்கலாம்ல, அதெல்லாம் ஏன் பண்ணாமல் இருக்காரு, ஏன் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு தான் தெரியலங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த வழக்கு வந்து யார் கையில் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐயிடம் போச்சு. சிபிஐயிடம் போன பிறகு அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய விசாரணையில் என்ன தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 போலீஸ்காரங்க சேர்ந்து அடிச்சிட்டாங்க, அதனால தான் அவங்களுடைய உயிர் போச்சு அப்படிங்கிறது தெரிய வந்தது. இதுக்கு இடையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி பதிவுகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டாங்க. ஆனாலும்
அவங்க அழைச்சிருந்தாலும் சிபிஐ என்ன பண்ணுச்சு அப்படின்னா திரும்பவும் கொடுத்து ரெக்கவரி எடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார அவங்க எப்படி அடித்தாங்க, என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற அத்தனை தகவலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாத இவங்களை கைது பண்ணி அழைச்சிட்டு போகும்போது பொதுமக்கள் பார்த்துருக்குறாங்க, பொதுமக்கள் சாட்சியும் இருந்திருக்கு. இவங்க பையன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார எத்தனை மணிக்கு போனார், அவர் திரும்ப வெளியவே வரல அப்படிங்கிறதையும் சிசிடிவி பதிவு மூலம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாத அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு பெண் போலீஸும் அவங்கள இல்லாத இன்னும் 2 போலீஸும் வந்து சாட்சியாக இருந்திருக்காங்க. ஆமாம், இவங்க 10 பேரும் சேர்ந்து தான் அவங்கள அடித்தாங்க, அவங்க உடம்புல ஃபுல்லாக ரத்தம் வந்துச்சு, இவங்க இறந்ததுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த 3 போலீஸ்காரங்களும் சாட்சியாக இந்த வழக்கில் மாறினாங்க. ஆனால் நம்ம வழக்கில் பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க தான் குற்றவாளிக்கு துணையாக போய்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் போலீஸ்காரங்க உண்மையை சொல்ல வெளியவே வரலங்க. இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போச்சு இல்லைங்களா, சிபிஐ கிட்ட போன உடனே சிபிஐ வந்து அவங்களுடைய விசாரணையை தொடங்கி என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா விசாரணையும் முடித்து இந்த கேஸை எப்போ ட்ரையலுக்கு கொண்டுட்டு போனாங்க, எப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/2/2021 கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வந்து ட்ரையலுக்கு வந்துருச்சுங்க. 2021 பார்த்திங்கன்னா இந்த வழக்கு இந்த நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒவ்வொரு சாட்சியாக கூப்பிட்டு விசாரணை பண்ணி எல்லாமே முடித்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது 23/3/2026 அன்னைக்கு நீதியரசர் அவர்கள் எல்லா விசாரணையும் முடித்து இவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு இவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது, அதன் பிறகு இவங்களுடைய சர்வீஸு, இவங்க என்னென்ன பண்ணினாங்க இதெல்லாம் தெரிஞ்சு முழுசாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுருந்தாங்க. ஒத்தி வச்ச பிறகு தான் பார்த்திங்கனாக்க நேற்று வந்து முழுமையான தண்டனையை கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு தண்டனை கொடுத்ததோடு மட்டும் இல்லாத இவங்களுக்கு அபதாரமும் விதிச்சிருக்காங்க. இவங்க அத்தனை பேத்துக்கும் அபதாரம் விதித்து இந்த பணத்தை வசூல் பண்ணி பார்த்திங்கனாக்க ஜெயராஜ் பென்னிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த போலீஸ்காரங்க பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது என்ன அப்படிங்கிறத அத்தனை தகவலையும் எடுத்துட்டாங்க. இந்த போலீஸ்கார குடும்பத்தில் இருந்து பணம் கொடுத்தா வாங்கிக்குவாங்க, கொடுக்கல அப்படின்னா அவங்க பேரில் உள்ள சொத்தெல்லாம் வந்து சப்தி பண்ணி எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு வந்து அபதாரம் போட்டாங்க இல்லைங்களா, இவங்க குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, இவங்க தப்பு செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் அபதாரம் போட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மற்ற போலீஸ்காரங்களும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் தான் வந்து எங்களை அடிக்க சொன்னார், அதனால தான் நாங்கள் அடித்தோம், நாங்கள் எதுவுமே பண்ணலை, எங்களுக்கு தண்டனையை குறைங்க அப்படின்னு மற்ற பேரும் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னாலும் உங்களுக்கு எங்கே போகிறது புத்தி, நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, அவங்க சொன்னதை நீங்கள் செய்யலாமா, செய்யக்கூடாது இல்லை, அதனால உங்களுக்கும் இதே தண்டனை தான் அப்படின்னு சொல்லி நீதியரசர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே தண்டனையை கொடுத்துருக்காரு. அபதாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க 2 பேத்துக்கு மட்டும் எந்த ஒரு அபதாரமும் போடலை. கோர்ட்டுக்கு வந்து இந்த 9 குற்றவாளிகளும் எவ்வளோ பணம் கட்டணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வந்து 84 லட்சம் பணம் கட்டணுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனும் 84 லட்சம் பணம் கட்டணும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு எஸ்ஐ இருக்கிறாரு, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகு கணேஷ், இவர் வந்து 52 லட்சம் கட்டணுங்க. தலைமை காவலராக முருகன் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு, அவர் வந்து 50 லட்சம் பணம் கட்டணும். அதுக்கு அடுத்தது தலைமை காவலராக இன்னொருத்தரும் இருக்கிறாருங்க, தாமஸ் ஃப்ரான்ஸ், இவர் வந்து 40.6 லட்சம் பணம் கட்டணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய பிசி போலீஸாக இருக்கக்கூடிய முத்துக்குமாரன் 32 லட்சம் கட்டணும். இன்னொரு பிசியும் இருக்கிறாரு சாமுதுரை, இவரும் வந்து 2.2 லட்சம் வந்து பணம் கட்டணும். இவர் மட்டும் இல்லாத இன்னும் 2 பேர் வந்து அவங்களும் பிசியாக தான் இருக்கிறாங்க, செல்லதுரை வேலுமுத்து, இவங்க 2 பேர்த்துக்கு தண்டனை மட்டுமே வழங்கியிருக்காங்க. இந்த 9 பேர்த்துக்கும் சரியான தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல இவங்க வந்து சாத்தான்குளம் அந்த அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த பெண் மருத்துவர் மட்டும் அப்பயே இவங்களை சரியாக பார்த்து கவனித்து சரியான முறையில் மருத்துவம் செஞ்சுருந்தாங்களே இவங்களை காப்பாற்றிருக்கலாம். இன்றைக்கி இந்த உயிர் வந்து போகாமல் தடுத்தும் இருந்திருக்கலாம். இந்த உயிர்
போனதுக்கு இவங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு மருத்துவராக இருந்துக்கிட்டு இவங்க உடம்புல அவ்வளோ காயங்கள் இருக்குது, அவ்வளோ ரத்தங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் இவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்கன்னு எப்படிங்க ஒரு போலியான சர்டிஃபிகேட்டை இவங்களால் எந்த ஒரு பரிசோதனையுமே பண்ணாமல் கொடுக்க முடிஞ்சுது? அப்போ அவங்களுக்கான தண்டனை என்ன? அவங்க வந்து அன்னைக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தாலோ அவங்க வேலையை அவங்க சரிவர செய்திருந்தா கூட இவங்களை காப்பாற்றியிருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதியரசர் அவர்கள் வந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது, உங்களை போலீஸ்காரங்க அடித்தாங்களா, உங்களை எதுக்காக கைது பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக கைது பண்ணினாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் முன் வச்சிருக்கணும். அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போதே அவங்களால நிற்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை 15 நாள் ரிமாண்ட் வைக்கணும்னு எப்படி அவர் சொன்னார் அப்படின்னு தான் எல்லாருமே பல கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ இவங்களுக்கான தண்டனை என்ன? தப்பு பண்ணின அத்தனை பேர்த்துக்கும் தண்டனை கொடுத்துட்டீங்க, நியாயமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ இவங்க 2 பேரும் முக்கிய குற்றவாளியாக தானே தெரிகிறாங்க. இப்போ இவங்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறாங்க. கண்டிப்பாக இது நியாயமான ஒன்று தாங்க. அந்த மருத்துவர் மட்டும் அன்றைக்கி சரியான முறையில் இவங்களுக்கு சிகிச்சை அளிச்சிருந்தாக்க, இவங்களுடைய உடலை சரியான முறையில் பரிசோதனை பண்ணியிருந்தாலே உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருக்கலாம், இவங்களுடைய உயிரையும் காப்பாற்றிருக்கலாம். அதாவது சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா உயிரை காப்பாற்றிருக்கலாம், 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு எத்தனையோ மருத்துவர்கள் சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும் போது இவங்க இவ்வளோ அலட்சியமாக இருந்த ஒரு காரணத்தால் தானே இன்றைக்கி அந்த உயிர் போயிருக்கு. நாட்டில் எத்தனையோ பேர் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், வேலை கிடைச்சி அவங்களுடைய பணிகளை சரிவர செய்யாமல் இப்படி அலட்சியமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் அனைவருமே சொல்கிறாங்க. சாத்தான் கொலை வழக்கில் மொத்தம் 10 போலீஸ்காரங்களை கைது பண்ணாங்க. அதில் ஒரு போலீஸ்காரர் பார்த்திங்கன்னா கைது பண்ணி ஜெயிலில் இருக்கும் போதே இறந்துட்டார். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 9 போலீஸ்காரங்களும் தான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, எனக்கு பெயில் வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்தில் பெயில் போட்டிருக்காங்க. அங்கவும் வந்து இவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கல. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உயர் நீதிமன்றத்துலேயும் இவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்க கிடையாது. அப்புறமா சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் இவங்களுக்கு பெயில் கொடுக்கவே கிடையாதுங்க. பெயில் கொடுக்காம இப்போ இவங்களுக்கு தண்டனை கொடுத்த நாளில் இருந்து பார்த்திங்கனாக்கா 5 வருஷம் 8 மாதங்களாகவே இவங்க ஜெயிலே தான் இருந்தாங்க. இவங்களை வெளியவே விடலைங்க. கண்டிப்பாக இது போல தாங்க பண்ணணும். தப்பு பண்ணுற யாரையுமே பெயிலில் விடவே கூடாதுங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா விளாத்திக்குளம் வழக்கில் பெயிலில் வந்து அவனை விட்ட ஒரு காரணத்தால் தான் இன்றைக்கி அந்த பிள்ளையோட உயிர் போயிருக்கு. அவன் ஏற்கனவே ஒரு பாட்டியை கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா அவனை பெயிலில் விட்டுட்டாங்க. அவனை மட்டும் பெயிலில் விடாமல் அப்பயே தண்டனை கொடுத்துருந்தா இன்றைக்கி பாப்பா வந்து உயிரோடு இருந்திருப்பா, பாப்பாவோட உயிர் போயிருக்காது. அதே போல் தான் இவங்களை வெளியே விடாமல் இருந்தனால தான் எந்த ஒரு சாட்சியும் கலைக்காமல் இருந்தாங்க. இவங்களை பெயிலில் விட்டுருந்தாங்க, எப்போவோ நிறையா சாட்சிகள்லாம் கலைஞ்சிருக்குங்க, நிறைய மிரட்டி இருப்பாங்க, பெயிலே வெளி விடாமல் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களை பெயிலே வெளி விடலை, இவங்க திரும்ப மேல்முறையீடு போனாலும் இவங்களுக்கு தண்டனை வந்து உறுதியானது தான், இவங்களுக்கு மரண தண்டனை விதித்தது தான். எப்போ பெயிலே வந்து பார்த்திங்கன்னா பெயில் கேட்டதுக்கு மாவட்ட நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ சுப்ரீம் கோர்ட்டோ தரலையோ அதே போல் தான் இவங்க மேல்முறையீடே பண்ணனாலும் இவங்களுக்கு கிடைக்காது. இவங்களுக்கு இந்த மரண தண்டனை உறுதியான ஒன்று தான். இவங்க மேல்முறையீடு பண்ணனாலும் ஒன்றும் வேலைக்கும் ஆகாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த வழக்கை சீரும் சிறப்பமாக நடத்தின சிபிஐ அவர்களுக்கும், இந்த வழக்கில் சாட்சி சொன்ன அந்த பெண் போலீஸுக்கும், அந்த இன்னும் இருக்கக்கூடிய அந்த 2 காவலர்களுக்கும், பொதுமக்கள் எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க, அத்தனை பேத்துக்கும் கோடான கோடி நன்றிங்க. நம்ம வழக்குலையும் இதுபோல் எல்லாரும் வந்து சாட்சி சொல்லணும். நம்ம பிள்ளையை அவன் என்ன பண்ணானோ அவனுங்களுக்கும் இதுபோல் ஒரு தண்டனை கிடைக்கணுங்க. இந்த வழக்கை தாமாகவே முன் வந்து முதல்ல நடத்தின பிரகாஷ் ஐயா நீதியரசர் அவர்களுக்கும், புகழேந்தி ஐயா நீதியரசர் அவர்களுக்கும் ஒரு கோடான கோடி நன்றிங்க. இப்போ தீர்ப்பு வழங்கின நீதியரசர் முத்துக்குமாரன் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிங்க. அதாவது ஒரு தப்பு பண்ணனா தண்டனை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த வழக்கில் வந்து ஒரு முன் உதாரணமாக வச்சுருக்கீங்க. இந்த வழக்கில் இருந்து நம்ம எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது, நீதிங்கிறது அனைவருக்கும் சமமான ஒன்று. தப்பு பண்ணினவங்க யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் நம்ம வழக்குலையும் நடக்கணுங்க. நம்ம வழக்குலையும் குற்றவாளிகளுக்கும்
குற்றத்துக்கு துணை போன அத்தனை பேத்துக்கும் இது போல் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு மன உறுதியோடு மனம் தளராமல் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருப்போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.